வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் நிறைய நம்ம மனதை பற்றி வாழ்க்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் இந்த அடிக்கடி சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பயம் எனக்கு. நிறைய நான் கவுன்சிலிங்கில் பார்க்குறேன். ஒரு முறை ஒரு பெண் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, பால்பிட்டேஷன். அதே மாதிரி ஒரு பக்குன்னு ஒரு ஃபீலிங், அந்த வயிறு கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ நடக்க போகுது, ஏதோ சரியில்லை அப்படிங்கிற உணர்வு தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த உணர்வு தொடர்ந்து இருக்கும்போது ஒரு பயம், பேனிக், ஒரு டெரர் மாதிரி மனசில் இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகுது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதாவது அடிக்கடி மோஷன் போகணும்னு தோணும், போவாங்க பாத்ரூமுக்கு. இதே ஒரு வேலையாக பலமுறை ஒரு நாளைக்கு பண்ண வேண்டியதாக போயிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மன ரீதியாக இருக்கிற ஸ்ட்ரெஸ் அவங்க உடம்புல இத்தனை பிரச்சனைகளை உண்டாக்குது. இன்னொரு ஒருத்தர் கவுன்சிலிங் வந்தப்போ அவருக்கு ஒரு 50 வயசு கிட்ட இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னுடைய குடும்பத்தினரை பற்றி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னாரு. என்ன கவலைன்னு கேட்கும்போது, அவருடைய பேக்ரவுண்ட், அவர் மனைவியும் வேலைக்கு போகிறாங்க. அவங்க டெய்லி ஒரு 2 வீலரில் போயிடுறாங்க, இவரும் ஒரு பைக்கில் போயிடுறாரு. ஒரு பையன் +2 படிச்சுட்ருக்காரு, பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இதுதான் அவருடைய ஃபேமிலி. அவங்க அம்மா இருக்காங்க கூட. இப்போ ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல வசதியான ஃபேமிலி, எந்த குறையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அது என்னன்னே தெரியல, அப்படியே ஒரு பயம். மனைவி வேலைக்கு கிளம்புறாங்க, காலையில் நானும் கிளம்புறேன், அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. சில சமயம் வீட்டுக்கு நான் சீக்கிரம் வந்துடுவேன், சில சமயம் அவங்க வந்துடுவாங்க. நான் வந்துட்டேன், அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா எனக்கு அப்படியே ஒரு படபடப்பு வந்துடும். இவளுக்கு என்ன ஆச்சோ, வண்டி ஓட்டிகிட்டு வராளே, சரியாக வந்துடுவாளா, ஏதாவது ஆகிடுமா, ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, அப்படியே மனசு அதையே நினச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பையன் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டானா, பொண்ணு வரத்துக்கு லேட்டானா, எல்லாமே ஒரு பயம். எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த குடும்பத்தினரை பற்றி ஒரு பயம் இருக்கிறது என்னால் தாங்கவே முடியல. நான் என்ன பண்ணுறது, எதுவுமே நடக்கலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க, எனக்கே இவ்வளோ பயம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இன்னொரு மனிதர், அவருக்கு ஒரு 35 வயசு தான் இருக்கும். அவர் அவருடைய மனைவியும் அவரும் பேசினாங்க கவுன்சிலிங். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மனைவி தான் முதல்ல பேசினாங்க. ஒரு 6 மாதமாக இவர் என்னவோ மாதிரி ஆயிட்டார். அதுக்கு முன்னே அவ்வளோ ஜாலியாக இருப்பார், பாசிட்டிவாக இருப்பார், ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் இருப்போம். ஒரு 6 மாதமாக இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய முகம், இவருடைய பேச்சு எதுவுமே சரியில்லை. அப்படியே ஒரு விரக்தியாக பேசிக்கிட்டே இருக்கார். எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. வேலைக்கு போகிறதுக்கு முன்னே அவ்வளோ உற்சாகமாக, அவ்வளோ நல்லா போவார். ஆஃபீஸ்லேயே இவருக்கு ரொம்ப நல்ல பேர். அதெல்லாம் போக இன்றைக்கி காலையில் எழுந்து அப்படியே ஒரு வெறுமையாக உட்காந்துட்ருக்கார். கிளம்புங்கன்னா கிளம்புறாரு, சாப்பிட்றாரு, குளிக்கிறாரு, சாப்பிட்றாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆஃபீஸ் கிளம்புற நேரம் வரும்போது அப்படியே தயங்கி நின்றுட்டுருக்காரு. என்னன்னு கேட்டால் அவரே சொல்கிறார், எனக்கே தெரியல. அலுவலகத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவரே சொல்கிறாரு, முன்ன மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிறாரு. அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்கும்போது இவருக்காவது ஒரு காரணம் சொல்ல முடியுது. என்ன காரணம் சொல்கிறாருன்னா, ஒரு 6 மாதம் முன்னே அவருடைய கலீக் ஒருத்தர், கிட்டத்தட்ட இவரை மாதிரி அதே வயசு, அதே மாதிரி இவருக்கு இருக்கிற மாதிரி 2 சின்ன குழந்தைங்க, மனைவி, எல்லாம் அதே மாதிரி குடும்பம். அவர் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அப்போது அங்கே அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணி, அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் சகாயம் வேணுமோ அவங்க குடும்பத்தினருக்கு இவர் எல்லாம் ஒரு 2 நாள் அங்கேயே எல்லாம் பண்ணி கொடுத்து இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்திருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அதுலேருந்து எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஒரு 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 மாதிரி விரக்தி, நமக்கும் அதே மாதிரி ஆகிட்டா நம்ம ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது ஒரு மனம் நிலையாக இல்லாமல் ஒரு பயம், ஒரு விரக்தி, ஒரு வேதனை, அது சில சமயம் இந்த மாதிரி ஒரு காரணம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னே தெரியல, காரணமே தெரியல, ஒரு அன்னோன் ஃபியர், பால்பிட்டேஷன், அதனால பிபி அதிகமாகுது, உடம்புல ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாகுது. இது பல பேருக்கு இன்றைக்கி இருக்குது. இப்போது டாக்டர்ஸ் கிட்ட போனால் பிபி அதிகமாக இருக்குன்னா பிபிக்கு மருந்து கொடுப்பாங்க, சுகர் அதிகமானா சுகருக்கு மருந்து கொடுப்பாங்க, டயபெட்டிஸ்க்கு, அதெல்லாம் கரெக்ட். பட் அதில் அது சரியாக க்யூர் ஆகுதுன்னா ஆகாது. ஏன்னா அதையெல்லாம் உருவாக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம். இது கடைசியில் சில சமயம் ஒரு டாக்டர் யாராவது சொல்லுவாங்க, யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சரியாகும். சில பேருக்கு எல்லாம் நார்மலாகவே இருக்கும். ஆனாலும் மனசுக்குள்ளே இந்த ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க,
தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்கன்னு. அப்போ தான் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. அப்போ நான் வந்து அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டு நம்ம பார்க்கும்போது பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம அடுத்தது என்ன சிந்திக்க வேண்டியிருக்குன்னா, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியின் தாக்குதல் இருக்குமா? ஏன்னா இதை நான் வந்து ஜஸ்ட் தட் ஒரு யோசனையாக சொல்லலை, பல முறை பல பேர்கிட்ட இதை வந்து சொல்லி சரி பண்ணதுனால தான் சொல்ல முடியுது. ஃபீட்பேக் நிறைய வந்ததுனால தான் சொல்கிறேன். நான் எப்போவுமே சொல்வேன், உடம்பு சரியில்லைனாலும் சரி, மனம் சரியில்லைனாலும் சரி, பணவரவு சரியில்லைனாலும் சரி, இல்லை தேவையில்லாத சண்டை சச்சரவு வருது, உறவுகள் கெட்டு போகுதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களுடைய எனர்ஜி, உங்கள் எனர்ஜி, அதே மாதிரி உங்கள் வீட்டோட எனர்ஜி. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பாருங்கள். இதில் சரியாகலைன்னா அதுக்கப்புறம் சரி இதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஹெல்த்னால் நம்ம மருந்து சாப்பிட்றோம், அது தப்பு இல்லை, உடனடியாக போய் ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு பிரச்சனைனா எடுக்கிறோம். ஆனால் தொடர்ந்து ஹெல்த் ப்ராப்ளமாகவே இருக்குது, இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தேன்னா அப்போ நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு பூஜை பண்ணுறவங்க, தியானம் பண்ணுறவங்க, நல்லா அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த கொஞ்சம் ஒரு 3 மாதமா 6 மாதமா 1 வருஷமா ஒரு டைம் சொல்லுவாங்க, இந்த ஒரு பீரியடில் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னால் விளக்கு கூட ஏற்ற முடியல அப்படிம்பாங்க, ஒரு ஸ்லோகம் கூட சொல்ல முடியல, சாமியவே நினைக்க முடியல, மனசே ஒரு விரக்தியாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் ஒரு நல்லதுன்னு நமக்கு தெரியுமோ, பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியல, ஒரு சந்தோஷமாக குடும்பத்தில் கூட பேச முடியல, எப்பவும் மனம் ஏதோ பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னாலே இதெல்லாம் சிம்டம்ஸ். நம்ம புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மை தாக்குது. ஒரு சைக்கிக் அட்டாக்னு ஆங்கிலத்தில் இதை சொல்லுவோம். இப்போ சைக்கிக் அட்டாக்னா உடனே நம்ம செய்வேனா அப்படின்னு நினைக்க வேண்டாம், செய்வேனியாகவும் இருக்கலாம். பட் அது மட்டும்தான்றது கிடையாது, அதுவும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நான் நிறைய கவுன்சிலிங்கில் பார்த்தது என்னென்னா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த கண் திருஷ்டிலேருந்து ஆரம்பித்து இன்னொருத்தரோட பொறாமையாக இருக்கலாம், இன்னொருத்தரோட கோபம், சாபம், இதெல்லாம் தாண்டி கடைசி தான் செய்வனே, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஸோ அந்த எண்டுக்கு நம்ம போகாமே பார்த்தீங்கன்னா கூட இந்த கண் திருஷ்டி, பொறாமை, கோபம், சாபங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி அடிக்கடி வரக்கூடிய விஷயங்கள். ஒன்றுமே நீங்கள் எதுவும் பெருசாக அச்சீவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாமே அவங்கவுங்க நல்ல வேலைக்கு போகிறாங்க, ஏதோ சம்பாதிக்கிறாங்க, மனைவி வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்க படிக்கிறாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. கஷ்டங்கள் இருக்கும், அன்றாட பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கும், அதெல்லாம் தாண்டிட்டு அவங்க இருக்கிறாங்கன்னா, இதுவே சில சமயம் அக்கம் பக்கம் அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறவங்க, பயணிக்கிறவங்க, இல்லை உறவுக்காரங்க, இப்படி கூடவே இந்த பல வருடங்களாக இவங்களை பார்க்குறவங்களுக்கு சில சமயம் பொறாமை வரும். ஏன்னா அவங்களுடைய நிலைமை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சில சமயம் அந்த கண் திருஷ்டிங்கிறது ஏற்படும். சில பேருக்கு கோபமே வரும், இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்காங்க. அந்த கோபத்தினால் மனம் தன்னை அறியாமல் சபிக்கவும் துவங்கும். இது நிறைய வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த சாபம்ங்கிறது நம்ம தெரிஞ்சு சொல்கிறது மட்டும் இல்லை, மனம் வந்து ரொம்ப ஒரு கோபத்தை உணரும் போது ஒருத்தர் மேலே நம்ம அறியாமல் சபிப்போம், நல்லாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உணர்ந்து சொல்கிறோமா புரிஞ்சு சொல்கிறோமாங்கிறது இல்லை, அந்த அளவுக்கு அந்த மனிதர் மேலே ஒரு வெறுப்பு, கோபம் இருக்கும்போது நம்மை அறியாமல் சாபங்கள் மனசில் வரலாம். மனம் என்பது அப்படி தான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மை நோக்கி வரும்போது ஒரு தீய சக்தியாக வருது, நிச்சயமாக நம்மை வந்து பாதிக்குது. இதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். நான் நிறைய இதை ஸ்டடி பண்ணிட்டேன். நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அதுதான் உண்மை. அப்போது அது என்னன்னே புரியாமல் நம்ம வாழும்போது இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் என் மனம் இப்படி இருக்குது, ஏன் எனக்கு இப்படி இருக்குது, இந்த கேள்வியோடவே நம்ம வாழறோம். இந்த கேள்விக்கு விடை தான் நமது சைக்கிக் எனர்ஜி அப்படிங்கிற வகுப்பு. இந்த வகுப்பில் தீய சக்திங்கிறது என்ன, எப்படியெல்லாம் நம்மை தாக்க முடியும், சிம்டம்ஸ் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, நான் ஓரளவுக்கு இங்கே சொன்னேன், பட் இன்னும் ரொம்ப எலாபரேட்டாக கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதையெல்லாம் அப்புறம் தெரிஞ்ச பிறகு சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும், சின்ன சின்ன டெக்னிக்ஸ் என்ன பண்ண முடியும். அது தவிர ஒரு முக்கியமான தியானம் சைக்கிக் எனர்ஜிங்கிற தியானம் உங்களை முதல்ல தூய்மைப்படுத்தும், நெகட்டிவிட்டிஸ் பூராவே எடுத்துரும். அது தவிர உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒரு பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க முடியும். அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம், பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய தியானம். இந்த வகுப்பில் தான் நான் வந்து மலை தியானம்னு ஒன்று வச்சுருக்கேன். இந்த மலை தியானம் எதுக்குன்னா, சில சமயம் நம்ம மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதே யாராவது ஒரு மனிதரால் இருக்கும். அவங்க வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறது, ஏதாவது ஒன்று நம்மளை வந்து கஷ்டப்படுற மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் கூட மனசை ரொம்ப துன்புறுத்தக்கூடும்.
அந்த டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம மலை தியானம் செய்யும்போது அந்த மனிதர் கொஞ்சம் நம்மளை விட்டு அந்தண்ட போயிடுவாங்க. அதாவது நம்ம மேலே இருக்கிற ஃபோக்கஸ் அவங்களுக்கு மாறிடும். அதில் நமக்கு அந்த நெகட்டிவிட்டி குறையும். இது எல்லாமே ஒரு சைக்கிக் அட்டாக் தான். ஸோ அதனால தான் சைக்கிக் எனர்ஜிங்கிறது இந்த வகுப்பின் பெயர். ஏன்னா அந்த மனம், சைக்கிங்கிறது மனம் உருவாக்கும் சக்தி மாறிக்கொண்டே இருக்கும். அது நம்மை நோக்கி ரொம்ப நெகட்டிவாக வரும்போது எப்படியெல்லாம் நம்மளை பாதிக்கும், எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, மீண்டும் மீண்டும் இந்த சக்தி நம்மை நோக்கி பல விதத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நாம் நம்மை பாதிக்காமல் நம்ம எப்படி பாதுகாத்து கொள்வது, குடும்பத்தினரையும் எப்படி பாதுகாப்பது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எங்கே இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம். தமிழில் இந்த முறை இந்த வகுப்பு நடக்குது. நிச்சயமாக அங்கே உங்களை பார்க்குறேன்.